பிகின் வித் இந்த படத்துல வேடன் அப்படின்றவர் ஒரு சாங் பாடியிருக்காரு. வேடன் யாருன்னு கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹி இஸ் a rap singer and he has been accused by multiple women. He has molested them. இப்படி ஒரு மொலஸ்டரை அபியூசரை இவங்க படத்துல பாட வைக்கிறது மூலமா இந்த படத்துடைய டைரக்டர் மாரி செல்வராஜ் என்ன சொல்ல வராங்க? அவர் படத்துல வந்துட்டு ஒரு மொலஸ்டரை ஒரு அபியூசரை ஏன் பாட வச்சாரு? ஆக்சுவலா நானும் பிரியாணி மேனோட சப்ஸ்கிரைபர் தான். பட் இந்த கருத்து ரொம்பவே தப்பா இருக்கு. அது எப்படி ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல ஒருத்தர் பண்ண தப்புனால அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபை நம்ம இல்லாம ஆக்க முடியும்? ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவன் பண்ணிட்டு இருந்த வேலையை திரும்ப பண்ணக்கூடாதா? இது என்ன நியாயம்? இங்க வேடனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது அவரோட பாடல்களுக்காக மட்டும்தான். அவரோட பர்சனல் லைஃபை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு இங்க யாருமே ஃபேன் ஆகல. அப்படி ஆகிறதுக்கு அவர் பெரிய தேச தந்தையோ இல்ல ஒரு தேசிய தலைவரோ கிடையாது. அவரோட வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம அவரை ரசிக்கிறதுக்கு அவரோட பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு, அதை நம்ம ரசிக்கிறோம், அதனால நமக்கு அவங்கள பிடிக்குது. அவர் பர்சனல் லைஃப்ல ஒரு தப்பு பண்ணார்னா அதுக்கு தண்டனை என்னவா இருக்கணும்? அவர் சொன்ன மாதிரியே கேஸ் ஆயிருக்கு, கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்கு. கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட போறாங்க. அந்த தண்டனை முடிச்சுட்டு அவர் அவரோட ஒர்க்கை பார்க்க கூடாதா? அவர் வேற எந்த படத்துக்கும் கமிட் ஆக கூடாதா? தப்பு பண்ணாரா என்னங்கிறத தாண்டி அவர் பண்ண அந்த தப்புனால அவரோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவர் வெளியில போயிடணுமா? அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் மேல நிறைய கேசஸ் இருக்கு. இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு ஒன்னு நியாயமாவோ இல்ல நியாயம் இல்லாமையோ அதை சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்க நம்மள ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவன் ஜஸ்ட் பாட்டு தானே பாடிட்டு இருக்கான், பாடிட்டு போட்டுமே. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. நன்றி.